வெள்ளக்காரன் மிரண்டு போன அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே நல் வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இன்னைக்கு வலைதளங்களை தட்டி பாருங்க, நல் வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இங்க இருந்து போன தமிழர் கேட்கிறாரு, உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா, உங்க நாட்டுல தமிழ்ல வச்சிருக்கீங்களே ஏன்னு அவர் சொன்னார் பாருங்க வெள்ளக்காரரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்றாக இருப்பது சிறப்புன்னு தோணுச்சு, நாங்க வச்சோம்னு பெருமை கொண்டானே. நம்ம என்ன பண்றோம், யார் வீட்டுல தமிழ்ல பேர் வச்சுக்கோமா, யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா அப்படின்னு பேர் வைக்கிறோம். வைக்கிறோம்ல. யாசிகானா என்ன அர்த்தம், யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினா என்ன அர்த்தம், அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானவள் என்று அர்த்தம். நான் கேட்கிறேன், வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜிங்கிற பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. எவனாவது ஒரு வடநாட்டுக்காரனாவது நம்ம நாட்டில் இந்த நாட்டுக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள், கப்பலோட்டிய தமிழன், வ.உ.சி., சிதம்பரம் பிள்ளை, அதுக்கு பாரதி, நம்ம மருதிருவர்கள், வேலு நாச்சியார், கக்கன், காமராசர், யாரு வேறையாவது வடநாட்டில் பார்க்க முடியுமா? வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல.